நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீய கிரந்தம் 12வது தசகம். ஸ்ரீ வராக அவதாரம். மெய்ப்பொருள் அறிவோம். பிரம்மதேவரின் கட்டளைப்படி பிரஜைகளை படைக்க முற்பட்ட சுவாயம்புவ மனு பூமி அகாலத்தில் ஜலத்தில் மூழ்கியது கண்டு முனிவர்களுடன் சத்தியலோகம் சென்று பகவானின் திருவடி தியானத்தில் மகிழும் மனம் கொண்ட பிரம்மதேவரை சரணடைந்தாராம். சத்தியலோகத்திலே கொலுவீற்றிருப்பவர் பிரம்மதேவர் என்பதை இங்கே நாராயண பட்டத்ரி நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். பிரம்மதேவரே, நான் மக்களை படைக்கத் தொடங்கிய பொழுது பூமி ஜலத்திலே மூழ்கிவிட்டதே. அந்தோ மக்கள் தங்குவதற்கு ஓர் இடத்தை அருள வேண்டுமென்று மனுவால் வேண்டிக் கொள்ளப்பட்ட பிரம்மதேவர், தாமரை கண்ணா, நீங்களும் இங்கே இருக்கின்றீர்களே என்று பகவானின் திருவடி தாமரைகளை தியானித்தாராம். நாமும் இப்பொழுது அந்த சுவாயம்புவ மனுவுடன் தாமரை கண்ணனை, குருவாயூர் அப்பனை, மகாவிஷ்ணுவை, அந்த கோவிந்தனை நமஸ்காரம் செய்து கொள்வோம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. எங்கும் நிறைந்திருக்கும் பிரபுவே, வியத்தற்கும் வருந்தற்குமான செயலாக வல்லவா உள்ளது. நான் முன்பே பிரளய ஜலத்தை பருகிவிட்டேனே, இருப்பினும் பூமி நீரிலே மூழ்கப் போகிறதே, நான் என்ன செய்வேன் என்று கூறி பகவானுடைய இரு திருவடிகளிலும் சரணமடைந்த பிரம்மதேவருடைய மூக்குத்வாரத்திலிருந்து பகவான் பன்றிக்குட்டியின் உருக்கொண்டு தோன்றினாராம். பிரம்மதேவருடைய மூக்குத்வாரத்திலிருந்து பகவான் பன்றிக்குட்டியின் உருக்கொண்டு தோன்றினாராம். பிரம்மதேவருக்கு பகலான இந்த கல்பத்திலே பகவானுடைய அவதாரம் வெள்ளை பன்றி உருவில் தோன்றியதால் இக்கல்பத்திற்கு ஸ்வேதவராக கல்பம் என்று பெயர் ஏற்பட்டது. இப்பொழுது புரிகிறதா தோழிகளே? ஸ்வேதவராக கல்பே, இந்த வார்த்தைகளை பலமுறை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இதனுடைய பொருளை புரிந்து கொள்ளுங்கள். வெள்ளை பன்றி உருவில் பகவான் தோன்றியதுதான் ஸ்வேதவராக கல்பம். முதலிலே பகவானுடைய கட்டை விரல் அளவுள்ள சரீரமுடையவராகத்தான் தோன்றினாராம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து யானை எவ்வளவு பெரியது, அந்த யானைக்கு ஒப்பாக வளர்ந்து நின்றாராம். அப்படி வானிலே ஓங்கி உயர்ந்து இருக்கின்ற பகவானை பார்த்த பிரம்மதேவர் தன் மக்களோடு மிக்க ஆச்சரியமடைந்தாராம். என்னுடைய மூக்குத்வாரத்திலிருந்து தோன்றிய மனத்திற்கு எட்டாத பெருமையுடைய இந்த பன்றி யாராக இருக்க முடியும்? எவராலும் வெல்வதற்கு இயலாத மகாவிஷ்ணுவின் மாயையாக இருக்குமோ என்று பிரம்மதேவர் யோசித்து கொண்டிருக்கையில் பகவானோ மலை போல் வளர்ந்து விட்டார். வளர்ந்ததோடு இல்லாமல் மிகவும் அச்சம் உண்டாகும்படி கர்ஜிக்கவும் செய்தார். பகவானுடைய கர்ஜனை ஒலியை கேட்டு ஜனோலோகத்திலும் தபோலோகத்திலும் சத்தியலோகத்திலும் இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் இருக்கின்ற இடத்திலேயே தங்களை மறந்து பகவானை துதித்தார்களாம். அவர்களுடைய தோத்திரத்தால் மனம் மகிழ்ந்த பகவான் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றாராம். அந்த வளர்ந்த நெடுமேனியான திருமேனியோடு உருமிக்கொண்டு கர்ஜிக்கும் குரலோடு கடலுக்குள் தன்னுடைய பாதங்களை எடுத்து வைத்து இறங்கினாராம். அப்பொழுது பகவானின் உடலின் புகை நிறம் கொண்ட உரோமங்கள் எல்லாம் குத்திட்டு நின்றனவாம். கற்பனை செய்து கொள்ளுங்கள் தோழிகளே, வராக அவதார மூர்த்தியை தரிசியுங்கள். வால் மேலே உயர்ந்து நின்றதாம்.
அச்சத்தை விளைவிக்கும் மூக்கோ கீழ்நோக்கி இருந்ததாம். மேகங்களை எல்லாம் சிதறடித்ததாம். கண்கள் இங்கும் அங்கும் சுழன்றனவாம். அத்தகைய பகவானின் துதிக்கும் முனிவர்களின் உள்ளத்தை குளிரச் செய்து கொண்டே அந்த நீரின் தன்மை குளிர்விக்கும் தன்மை என்பதை எடுத்து காட்டுவதற்காக நம் நாராயண பட்டத்திரி இங்கே பகவானை துதிக்கும் முனிவர்களின் உள்ளத்தை குளிரச் செய்து கொண்டே பகவான் நீருக்குள் இறங்கினாராம். முதலை கூட்டங்கள் எல்லாம் பயந்து ஓடின. திமிங்கிலங்களின் கூட்டம் சுற்றி சுழன்று திரிந்து வர அலைகள் மோதவும் கொந்தளித்த ஜலத்திலே மூழ்கி பயங்கரமான இரைச்சலால் கர்ஜனையால் ரசாதலத்தில் இருப்பவர்களை நடுங்கச் செய்து கொண்டு பகவான் பூமி தேவியை கடல் முழுவதும் தேடினாராம். ஹே பிரபுவே, கொடிய அசுரரான இரண்யாட்சனால் தனக்கு நிகராக போரிட யாருமில்லை என்று தேடி அலைந்து இறுதியில் மகாவிஷ்ணுவே தனக்கு நிகரான எதிரி என்பதை கண்டுகொண்டு பகவானை துதிக்கின்ற பூமி தேவியை இழுத்து வந்து பாதாளத்தில் வைக்கப்பட்டிருந்த இரண்யாட்சனால் மாயவராக வடிவினை கொண்ட பகவானை எதிர்த்து வந்த அசுர பதர்களை பொருட்படுத்தாமல் விரைவிலேயே கோரப்பற்களின் விளையாட்டாகவே பூமி பிராட்டியை தூக்கி கொண்டாராம் நம் பகவான். இப்படி விளையாட்டாக பன்றி உருவெடுத்த இறைவனே அதன் பிறகு கோரப்பற்களின் நுனியிலே ஒட்டிக்கொண்ட கோரை புல் போன்ற பூமியை எடுத்துக்கொண்டு மிகவும் பெருத்த உடலுடன் கொந்தளிக்கின்ற பயங்கரமான சமுத்திர ஜலத்திலிருந்து வெளியே வந்த பகவானே, பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக காட்சி தந்த அந்த ஸ்ரீ வராக அவதார மூர்த்திக்கு ஜெய். அந்த வராக அவதார மூர்த்தியை பார்த்த உடனேயே நிச்சயம் என்னுடைய நோயினின்று எனக்கும் விடுதலை கிடைக்கும் என்பதை உறுதி செய்து கொண்டேன் என்று நம் நாராயண பட்டத்திரி இந்த 12வது தசகத்திலே ஸ்ரீ வராக அவதார மூர்த்தியை, அவருடைய சொரூபத்தை நாமும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அழகாக வர்ணித்து நம்மிடமிருந்து விடை பெறுகின்றார். ராதே கிருஷ்ணா.